போகுது, பிடிச்சிக்க. சூப்பர். வணக்கம் நண்பர்களே. ஸோ லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் பார்த்தது தக்கு பிடிச்சிட்டு இருந்தது என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவனுக்கு வந்து செம பயம், டே பப்பி தாண்டா, தக்கு மேலே தாண்டா டாக்கு டார்கெட் இருக்கும், உன்னை ஒன்றும் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்குள்ளே போதும்போது நினச்சி ஒரு வழியாக மச்சான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டான். அப்புறம் இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு நம்ம பாதாம் மரம் எல்லாம் விழுந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க. இப்போ துளுத்து விட்டு பார்க்க அழகாக இருக்குது. அப்புறம் தோட்டத்தில் தண்ணி எடுத்து விட வேலை இருந்துச்சு. காலையிலே இப்போ தண்ணி எடுத்து விட்டுட்டு அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் சமையல் நாம தான். ஸோ சிக்கன் எடுத்து நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரெசிபி அதுதான், அதனால் சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டேன். ஸோ இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியல கைஸ். நான் என்ன பண்ணுறேன், நான் டயட்டில் இருக்கேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா எனக்கே புரியல கைஸ். ஸோ என்னோட கேரக்டர் எப்படின்னா, அடித்தா முட்டை வச்சா குடுமிங்கிற மாதிரி தான். ஒன்று இருந்தால் அப்படியே ஃபுல்லாக இருந்துருவேன், இல்லைனா அப்படியே 0 ஆயிடுவேன். ஸோ இந்த ஹேபிட்டை மாற்றி பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கான முயற்சி என்னவோ நான் ஃபர்தராக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேனோ இல்லையா, நான் டயட் இருக்கனோ இல்லையா, இவங்க 2 பேருக்கும் பணிவிட செய்கிறதுல மட்டும் நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. என் ஃப்ரெண்டு ஒரு கார் வாங்கியிருந்தாங்க கைஸ். ஸோ அதனால் அதை டெஸ்ட் ட்ரைவ் போட்டு இன்றைக்கி நான் 4 வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் கைஸ்.